பூங்காவனம் சம்மனையா. பெருமாள் உங்களுக்கு உண்டு தெரியுங்களா? பெருமாள் இருக்குங்களா ஐயா? தெரியலீங்க. உங்க குலதெய்வத்திலே காவல் தெய்வம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த காவல் தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாண்டவர், பெரியானசாமி, அந்த மாதிரி வந்து நாமம் போட்ட ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆமாங்க ஐயா, பெரியாண்டவருங்க. அந்த மாதிரி. அடுத்தது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய லக்னது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான கேள்வி, மங்களகரமான விஷயம் ஏற்படுறதுல தடை தாமதங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது கேட்கலாம். உங்கள் கேள்வி என்னங்கய்யா? எனக்கு இது திருமண தடை, மங்களம், அது ஒன்றுங்க. வீடு பிரச்சனை 2 இருக்கு. ரைட்டுங்க. வீடை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் குடியிருக்கிறது வந்து உங்களுடைய பூர்வீகம் கிடையாது. பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து தான் இருக்கிறீங்க. ஆமாங்க. அடுத்தது மாமன் மைத்துனர் சொல்கிற மாதிரி உங்களுடைய தாத்தா, தாய் மாமன் இந்த மாதிரி ஏரியாவில் போய் குடியிருக்கிறீங்களா நீங்கள் இப்போ? தாத்தாவுடைய பூர்வீகத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறீங்க. இந்த சொத்து ஆகாது, இந்த இடத்துல நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் விலகி தள்ளி கட்டுங்க. கொஞ்சம் தூர தேசம் தள்ளி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்திங்க. இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி கம்மிங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக சந்திக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு இருப்பிடங்கிறதும் ஒரு மன வாழ்க்கை ஏற்படுறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அதை நல்லா யோசித்து சொல்லணும். என்னுடைய கருத்துக்கு முதல் விஷயமா இந்த மாதிரி மாமன் மைத்தனுடைய இடத்துல போய் நீங்கள் ஷிஃப்ட் ஆகி இருக்கிறீங்கிறது வந்திருக்கு. அது நல்லா இல்லைங்கிறதும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு செய்யணும். ஒரு பாயிண்ட். அடுத்தது உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 30 வயசு இல்லைன்னா அதிகபட்சம் 35 வயசுக்கு அப்புறம் தான் பண்ணணுங்க. ஆமாங்க ஐயா, 35க்கு மேலே. ஆமாம். அப்போது 35 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தா இன்ன வரையும் பிரிவினை ஏற்பட்டிருக்கும், ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். பரவாயில்ல, இது இனிவரும் காலகட்டத்தில் ஏற்பட்டால் தான் அது முறையான திருமணம். உங்களுடைய அப்பா இல்லைன்னா அப்பாவோட அப்பா யாரோ ஒருத்தவங்க 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா? எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுடைய அப்பாங்கய்யா. ஆமாம். அந்த தோஷம் இருக்கிறதுனால கொடுமுடி உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நடைமுறைப்படுத்துங்க. பொண்ணு தேடுதல் உண்டான விஷயங்கள் பண்ணுங்கள். அதிகபட்சமாக உங்களுடைய திருமணம் இன்னிலிருந்து வந்து ஒரு 3 மாதம் இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே முடிவாயிடும். உங்களுக்கு பெண் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இருக்கிற இடம் இல்லைன்னா உங்கள் பூர்வீகத்தை 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து SRMKல வந்து பேர் ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் வந்து பார்க்க ஆரம்பிங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும், எந்த ஒரு குறையில். நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, வியாழக்கிழமை 2 நாளுமே ஒரு அம்மன் ஆலயம் போங்க. அந்த அம்மன் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கணும். அதுதான் விசேஷமே. அந்த அம்மன் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி